பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? யார்ப்பா படிக்கிறீங்க இன்னைக்கு? யார் படிக்கிறீங்க? சாஃப்ரினா படிக்கிறியா? படிமா. என்னப்பா 5 பேர் தான் இருக்கீங்க, ஆச்சரியமா இருக்குது. மைதியா படிமா. ஆச்சரியமா இருக்குப்பா. படிமா. இந்தியாவின் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் வந்து சொல்லுப்பா ஃபர்ஸ்ட். இந்தியாவின் நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு சான்றாக ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் மற்றும் நியூ வேர்ல்ட் வெல்த் பணக்கார நகரங்கள் அறிக்கை. பொருளாதார வளர்ச்சி அதிகமா இருக்கு உலக லெவல்ல அப்படின்னு கேட்டா பணக்காரர்கள் வாழ்கின்ற நகரமா இது மும்பை மற்றும் டெல்லி. மும்பை மற்றும் டெல்லி வந்து இடம் பிடிக்குது. மும்பை 24வது இடத்தையும் டெல்லி 37வது இடத்தையும் பிடித்தன. பணக்காரர்கள் வசிக்கும் விதமா இருக்குது. பணக்காரர்களுடைய பட்டியல். ஃபர்ஸ்ட் எது அமெரிக்காவா? எந்த சிட்டி ஃபர்ஸ்ட்? அமெரிக்காவா? நியூயார்க். எவ்வளவு ஃபர்ஸ்ட்? நியூயார்க். பணப்பட்டியல ஃபர்ஸ்ட் வந்து இது யுஎஸ் உடைய நியூயார்க். அமெரிக்காவுடைய நியூயார்க். அங்க அதான் வந்து ஐநா சபை இருக்குது. ஓகேவா? அதுல வந்து டெல்லி எதுனா பாம்பே எத்தனா? டெல்லி மும்பை வந்து மும்பை 24வது இடம் சார். 24. டெல்லி வந்து 37. மும்பை 37. மும்பை 24 சார். டெல்லி 37. அப்ப வந்து நாமளும் பணக்கார வந்துட்டோம் உலக லெவல்ல. பரவாயில்ல. குளோபல்ல வந்து அந்த பில்லியன் சிட்டி மாதிரி மும்பை சொன்னாங்க. அந்த மாதிரி இப்ப பணக்காரர்கள் பத்தியில டெல்லி வந்துருச்சு, மும்பை வந்துருச்சு. 2வது பாயிண்ட். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பரவி வரும் காட்டு தீயை கட்டுப்படுத்த பிருல் லாவோ பைசே பாவோ என்ற பிரச்சாரத்தை உத்தரகாண்ட் அரசு தொடங்கியுள்ளது. உத்தரகாண்ட்ல வந்து காட்டு தீ பரவது முக்கியமா காடு உள்ள மாநிலம் இல்லையா? அந்த காட்டு தீயை வந்து தடுப்பதற்காக ஓகேவா புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. தடுப்பதற்கு புதிய திட்டத்தை பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காங்க. புதிய பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாங்க தடுப்பதற்கு. ஏன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். புரிதா? இப்ப வர வெப்பமான காலங்கள் பிரச்சாரம் வந்து தொடங்கியிருக்காங்க. புரியுதா இல்லையா? அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வந்து காட்டு தீயை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. பிரச்சாரம் தொடக்கம். திட்டத்துக்கு பேர் என்னமா? பிருல் லாவோ பைசே பாவோ. புரியல? பிருல் 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 லாவோ லாவோ பைசே பாவோ. பாவோவா? பா பி பாவோ பாவோ. பார்த்தீங்களா? பிருலாவோ பைசே பாவோன்னு சொல்லி இந்தியில வந்து பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. 3வது பாயிண்ட்டுமா. உத்தரகாண்ட் இது தலைநகர் தெரியுமா? டேராடூன்பா. முக்கியமான மலைவாழ் பகுதி. இங்கதான் சிவாலிக் மலைத்தொடர் இருக்குது. இமயமலையினுடைய கீழடுக்கு சிவாலிக் மலைத்தொடர் இங்க இருக்கு. அடுத்த பாயிண்ட் படிமா. புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் கீழ் உள்ள அரசுக்கு சொந்தமான நிறுவனமான IREDA குஜராத்தின் கிஃப்ட் நகரத்தில் உள்ள சர்வதேச நிதி சேவை மையத்தில் IREDA குளோபல் கிரீன் எனர்ஜி பினான்ஸ் IFSC லிமிடெட் என்ற துணை நிறுவனத்தை உருவாக்கியுள்ளது. இப்போ வந்து இந்த நிறுவனம் IREDA இருக்கு பார்த்தீங்களா? ரெனியூ எனர்ஜி IREDA இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு குஜராத்ல வந்து கிஃப்ட் நகரம் இருக்குது. குஜராத்ல ஒரு முக்கியமான நிர்வாக நகரம். குஜராத்ல கிஃப்ட் சிட்டி கூட சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க? புதிய ஆற்றல், பசுமை ஆற்றல், புதிய பசுமை ஆற்றல் தொடங்கியிருக்காங்க. பசுமை ஆற்றல்னா என்ன? சோலாரு, ஹைட்ரோ, ஓகேங்களா, விண்டு, இதெல்லாம் பசுமை ஆற்றல் தொடங்கியிருக்காங்க. பசுமை ஆற்றல் தொடக்கம்.
தொடங்கியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பா. உலகளாவிய வர்த்தகம் மற்றும் தொழில்மயமாக்கலின் சிக்கலான வழியில் பாக்சைட் அலுமினிய உற்பத்திக்கு அவசியமான ஒரு மூலக்கல் ஆகும். பாக்சைட் அலுமினியம் முக்கியம். பாக்சைட் உற்பத்தி பாக்சைட் தான் அலுமினியத்தினுடைய தாது. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா. இந்தியா 6வதா? இந்தியா 6வது இடம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா. இந்தியாவில் அதிகமா கிடைக்கிற மாநிலம் ஒரிசாப்பா. ஆமா, 6வது இந்தியா. இந்தியாவில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாநிலம் வந்து ஒரிசா. அங்கதான் பால்கோ நெல்கோ இருக்குது. பால்கோ நெல்கோனா நான் பாரத் அலுமினியம் லிமிடெட், நேஷனல் அலுமினியம் அங்கே இருக்குது. பால்கோ நெல்கோ. தமிழ்நாட்டில் மால்கோ இருக்குது மேட்டூரில். மேட்டூர் அலுமினியம் லிமிடெட் கம்பெனி மேட்டூர். அங்கேயும் பாக்சைட் கிடைக்குது ஓரளவு. எழுதிக்கோங்கப்பா. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்? உலக பணக்கார நாடுகளில் இந்தியாவுடைய நகரங்கள் மும்பையும் டெல்லி இடம் பிடிச்சிருக்குது. உத்தரகாண்டில் காட்டு தீயை தடுப்பதற்கான பிரச்சாரத்தை அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தின் அமைச்சகம் தொடங்கியிருக்குது. அப்புறம் ஐஆர்இடிஏ வந்து கிஃப்ட் சிட்டி குஜராத்தை புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலை தோற்றுவிக்கிறது. அப்புறம் பாக்சைட் தாது உற்பத்தியில் வந்து எது முதலை மதிக்குது உங்களுக்கு? ஆஸ்திரேலியா, அப்புறம் 6வது இந்தியா, அப்புறம் ஒடிசா. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. கரண்ட் அஃபேர் டிஸ்கஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதிலிருந்து செய்திகள் தான் உங்களுக்கு கேள்விகளாக மாறும். எனவே அந்த செய்திகளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அவ்வளோதான். 19 நாள் ரிமைனிங். அவ்வளோதான். நாளைக்கு டெஸ்ட்டு. HDI, GDP எல்லாமே இருக்கும். எஜுகேஷன், ஹெல்த்து எல்லா கொஷினும் கேட்டிருப்பாங்க. சார் 4th பாயிண்ட் கொஞ்சம் சொல்லுங்க சார். 4th பாயிண்ட் பாக்சைட் அலுமினியத்தின் தாது. பாக்சைட் வந்து உலக லெவல் ஆஸ்திரேலியாவில் கிடைக்குது. இந்தியா வந்து 6வது இடம். பால்கோ நெல்கோ என்பது ஒரிசாவில் இருக்கக்கூடிய அலுமினியம் கம்பெனிகள். தமிழ்நாட்டில் வந்து மால்கோ மேட்டூர் இருக்குது. மால்கோ வேதாந்தா இருக்காங்க இல்லையா? வேதாந்தா ஸ்டெர்லைட் அவங்க கம்பெனி அது. இன்னைக்கு இந்த நாங்கூன் ஏரியில் ஒரு தம்பி பாதிக்கப்பட்டார் பத்தியா? அவருக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுத்தோம் போயிட்டு. அவனே 400 சில்லற மார்க் எடுத்துக்கிறான். உடம்பு சரியில்லாமல் பெட்டில் கடந்து அந்த தம்பி சாதிச்சிருக்கிறான். ஒரு கமிஷனர் வந்து இந்த திருநெல்வேலியுடைய ஃபார்மர் கமிஷனர் திருநானம் சொல்லி உண்மையிலே ஒரு சிறப்பான அம்சமாக இருந்தது. அந்த தம்பிலாம் பார்க்கும்போது ரொம்ப உங்கள் அம்மாலாம் பாவமாக இருக்காங்க. ஒரு கூலி தொழிலாளியாக இருக்காங்க. இந்த தம்பிக்கெல்லாம் நீ சமூகம் வந்து உதவுது பாரியா. ஃபர்ஸ்ட்டு கள்ளக்குறிச்சி தான் உதவித்தொகை வழங்கப்பட்டதாங்க. சார் ஆஸ்திரேலியா தான் நால்கோவா சார்? ஆமாம், ஆஸ்திரேலியா நால்கோ. ஒரிசாவில் இருக்குது நால்கோ பால்கோ. நேஷ்னல் அலுமினியம் லிமிடெட், பாரத் அலுமினியம் லிமிடெட் ரெண்டுமே வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஒடிசாவில் இருக்குது. பாக்சைட் கம்பெனிகள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் மால்கோ ப்ரைவேட் இது. வேதாந்தா தெரியுமா இல்லைங்களா? அவங்க நிறுவனம். பொறுமையாக எழுதுங்க. பையன் பார்ட்னர்ஸ் குறைஞ்சி போச்சு. 5 பேரை காணும். சனி ஞாயிறு நாளை வீக்கெண்டா? சரி, ஏதோ 19 நாள் இன்னும் முடிஞ்சு போச்சு. அப்பா வீக்கெண்டோ டூயண்டோ நாம் என்ன செய்ய முடியும்? எழுதிட்டேன் சார். போலாமா? மழை பெஞ்சுதா? பரவாயில்ல. தூரல் போட்டுச்சு. வரும்போதுதான் தூரல தான் வந்தனா. பரவாயில்ல.
எழுதுப்பா. இஸ்ரோ மற்ற ஏவுகணை வாகன மையங்களின் ஆதரவுடன் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் மூலம் செமி கிரையோஜெனிக் உந்துவிசை அமைப்பை மேம்படுத்தி வருகிறது. நீர்மத்திரம் நீர்ம எரிபொருள் கொண்டு வராங்க. நீர்ம எரிபொருள் ஆக்சிஜன், மண்ணெண்ணெய், திரவ ஆக்சிஜன் மற்றும் மண்ணெண்ணெய். நீர்ம எரிபொருள் உந்து சக்தி, அதன் மூலியமா உந்து சக்தி கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் இருப்பாங்க இருக்குது. தமிழ்நாட்டில் இஸ்ரோடைய சென்டர் கிரையோஜெனிக் எங்க இருக்குது? மகேந்திரகிரியில் இருக்குது. மகேந்திரகிரியில தான் இதனுடைய சென்டர் இருக்குப்பா. சரிங்களா? மகேந்திரகிரியில் இருக்குது. ஓகேவா? இப்ப இந்த உந்து சக்தியில் எது? திரவ ஆக்சிஜனா? திரவ ஆக்சிஜன், மண்ணெண்ணையா? திரவ ஆக்சிஜன் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் கலவையால் இயங்கும் செமி கிரையோஜெனிக் மண்ணெண்ணெய் ரெண்டுமே வந்து இதுல வந்து இது பண்றாங்க. ஓகேவா? இது மகேந்திரகிரியில் இருக்குதான். ஏன்னா உங்களுக்கு குறைந்த வெப்பநிலையில கிரையோஜெனிக் கொண்டு வராங்க. குறைந்த வெப்பநிலையை வந்து இதற்கான இதையை கொண்டு வராங்க. அடுத்த பாயிண்ட் படிமா. அடுத்த பாயிண்ட் படிமா. மார்ச் 2024 முடிவடையும் நிதியாண்டிற்கான இந்தியாவின் நிதி பற்றாக்குறை அரசாங்க கணிப்புகளை விட சிறப்பாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் நிதி பற்றாக்குறை அதிகமாதா? பினான்சியல் டிபிசிட் அதிகமாக கம்மியாக நிதி பற்றாக்குறை அதிகமாகும். நிதி பற்றாக்குறை அதிகமாகுது. ஜிஎஸ்டி வசூல் பண்ணிருக்காங்களே போன மாசம். ஏன்னு கேட்டா நிதி பற்றாக்குறை அதிகமாகும். செலவுகள் அதிகமானா பற்றாக்குறை வரும். செலவுகள் வந்து அதிகமானா நிதி பற்றாக்குறை வந்துடும். நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை வந்தாவே அவசியமா கவனிக்கணும். ஜிஎஸ்டி எவ்வளவு பண்ணாங்களே அப்போட இது பண்ண போதுதான். அடுத்த பாயிண்ட். மதிப்பிற்குரிய துறவிகள், மகாத்மாக்கள் மற்றும் சாதுக்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பவன் சிந்திக்கு 2024 ஆண்டுக்கான சிந்தியின் மதிப்புமிக்க குளோபல் பிரைட் ஆஃப் சிந்தி விருது வழங்கப்பட்டது. பேர் என்னமா? அவார்டு வாங்குறாரு. அவர் பேர் என்னமா? பவன் சிங். பவன் சிங். பவன் சிங்கா? பவன் சிங்கிற்கு உயரிய விருது கொடுக்குறாங்க. குளோபல் பிரைட் ஆஃப் சிந்தி விருது. குளோபல் prestigious global pride of Sindhi award. Global pride will பரவாயில்ல. பவன் சிங் கொடுக்குறாங்க. எழுதிக்கோங்க சார். 7 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன சார் எழுதி? நீங்க துறவியரா? துறவிகள். துறவி கால இல்ல, துறவிகள் சாதுகள். சாதுக்கள். துறவிகள் சாதுக்கள் மாநாடு. எங்கம்மா நடந்த மாநாடு? மாநாடு கொடுத்துருக்காங்களா? பரிசை கொடுத்துருக்காங்களா? மாநாடு நடைபெற்ற இடம் கொடுத்துருப்பாங்களே, அதுவும் கேட்பாங்க. கொடுக்கலாம். ஸ்லைடு கரெக்டா போடு பரிசு. ஓகேவா? உயிரோட்டமான ஸ்லைடு தான். இடம் கொடுக்கலையா விட்டுருங்க. நிதி பற்றாக்குறை ரொம்ப முக்கியமானதுப்பா. மும்பைல நடந்திருக்கு சார். மும்பைல தான் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. மும்பைல ஃபுல்லா படிக்கணும் தெரியுமா? நீங்க இது நான் படிப்பேன் தெரியுமா? உட்காந்து நான் ஃபங்க்ஷன் போயிட்டு இன்னைக்கு மும்பை அதான் படிக்க முடியும். மத்தியானம் சாப்பிட்டோன்னே அதான் படிப்போம் உட்காந்து. தெரியுங்களா? ஃபுல்லா இல்ல சார், அதுல கொடுக்கல சார். நான் தேடி பார்த்து சொல்லுங்க. தேடி பார்த்து சொல்லியா மும்பை ரேட்டு அதை படிச்சுன்னும்ல. இடம் தேவையில்ல. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இடம் கண்டிப்பா தேவையில்ல. அவன் கொடுக்கலாம், நம்ம படிச்சுக்கணுமா இல்லையா? அது முக்கியம் இல்லை. அவன் என்ன கொடுக்க, நாம தான் படிக்கணும். நீ யாருப்பா பதில் சொல்லணும்? பீமா பாத்திமாவா? ரிவிஷன் ரெடியா இருக்கியா? வெரி குட். வெரி குட்.
எழுதியாச்சாப்பா? வெயிட் சார். பொறுமையா இரு. இந்த மாதிரி தேடணும் புரியுது, அது நல்ல ஒரு பிராக்டிஸ். தேடுதல் ரொம்ப முக்கியமானது. எழுதியாச்சாப்பா? சார் எழுதியாச்சு சார். போலாமா? அடுத்தது ரிவிஷன் போலாமா? சொல்லுமா, ரெடியா இருக்கியாமா? பீமா பாத்திமா சொல்லுமா. குருகிராம் சொன்னமா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கா? குருகிராம் அங்க என்னமா ஃபேமஸ்? குருகிராம் நேற்று கூட பார்த்தோம். குருகிராம் இடம், அது என்ன, அங்க என்ன ஒரு அமைப்பு இருக்குது, என்னம்மா? வேற யாருக்காவது தெரியுமா? என்ன பாரு குருகிராம்ல? சொல்லுப்பா. சூரிய ஆற்றல். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், சர்வதேச சூரிய ஆற்றல் அமைப்பு இருக்குது. பிரான்ஸ் உதவியோடு அமைக்கப்பட்டது சர்வதேச சூரிய ஆற்றல் அமைப்பு. பிரான்ஸ் உதவிச்சு, அதுக்கு பிரான்ஸ் உதவிச்சு, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ரைட், முக்கியமான அமைப்பா இதை பார்த்துருக்கு. பகுதி 20 எதை பத்தி சொல்லுது? அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அரசியல் அமைப்பு திருத்தத்துக்கு சொல்லுது. அரசியல் அமைப்பு திருத்தம். இது ஆர்டிக்கல் என்ன? ஆர்டிக்கல் என்னமா? 368. யார் திருத்த முடியும் இந்த அரசியலமைப்பை? அரசியலமைப்பை திருத்தும் அதிகாரம் யாருக்கு உண்டுமா? பாராளுமன்றத்துக்கு உண்டு. பாராளுமன்றத்துக்கு உண்டு. ஆன்லைன் கிளாஸ் பாராளுமன்றத்துக்கு உண்டு. ஓகேவா? ரைட். இது எந்த நாட்டில் வாங்கியிருக்கிறோம்? எந்த நாட்டில் வாங்கியிருக்கோம்பா? தென்னாப்பிரிக்கான்னு வாங்கி சொன்னா, தென்னாப்பிரிக்கான்னு வாங்கியிருக்கிறோம் நம்ம இதை. ஓகேவா? ரைட், ஓகே. தேர்தல்கள் பத்தி எந்த பிரிவு சொல்லுது? 15. தேர்தல் பத்தி சொல்லக்கூடியது பகுதி 15. பகுதி 15 தேர்தல்களை பத்தி சொல்லுது. ஷரத்து 352 என்ன? 352 என்ன? Emergency provisions. தேசிய நெருக்கடி, நேஷனல் எமர்ஜென்சி. ஷரத்து 360 என்ன? நிதி நெருக்கடி. ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஓகேவா? எந்த சித்தர் நாயோட இருந்தார்? நாய் பிளஸ் என்ன? இல்ல, என்ன பின்னொரு நாய் பிளஸ் என்ன? நாய்க்குட்டி சட்டி வச்சிருந்தார். அவர் பேர் என்ன?
பத்திரகிரியா பத்திரகிரியா ரெண்டு மூணு தான் பத்திரகிரியா. ஓகேவா? பத்திரகிரியா தான் அவ்வாறு அழைக்கப்பட்டவர். ஜிஎஸ்டி எப்ப அமலுக்கு வந்தது? 2017. மந்த் தெரியுமா? ஜூலை 1. 2017 எழுதிக்கோங்க. கரெக்டாக எழுதுங்கப்பா. எல்லா பாயிண்ட் இம்பார்ட்டன். நீங்கள் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது தான் நீங்கள் கரெக்டாக படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 to 150 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். போலாமா கொஸ்டின் டிஸ்கஷன்? ஓகே, பொறுமையாக எழுதுப்பா. அப்துல் ரஹ்மான் எழுதியாச்சா? போலாமா? அடுத்தது அப்டன் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி தான் சூப்பரா இருக்குப்பா. எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. சூப்பர். பொறுத்துக. பசிப்பினி மருத்துவர் யாரு? ஓகேவா? நன்னூல் புலவர், குருமுனி, இல்ல முதல்ல பசிப்பினி மருத்துவர் வள்ளலார். ஏன்னா அங்கதான் வந்து வடலூர்ல வந்து தென்மார்க்க சபையில வந்து சாப்பாடு போட்டுட்டே இருக்காங்க. பசிப்பினியை போக்குறாரு. ஓகேவா? அப்ப ஏய் தான் பசிப்பினியை போக்குறாரு. எங்க வடலூர்ல வந்து சன்மார்க்கம் வச்சு போக்குறாரு. நன்னூல் புலவர் யாரு? சீத்தலை சாத்தனாரா? நன்னூல் புலவர் இவர். குருமுனி வந்து அகத்தியர் நேற்று தான் பார்த்தோம். அப்புறம் சிலம்பு செல்வர் மாப்போ சிவனானம். பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் சி வரும். ஓகேவா? மாப்போசி தான் கடைசியா இருந்தாருப்பா. எதுக்கு? இதனுடைய தலைவராக இருந்தாருக்கானா? மாப்போசி கடைசி எதன் தலைவராக? தமிழ்நாட்டோட முக்கியமான அமைப்புக்கு தலைவராக இருந்தாரு. எந்த அமைப்புக்கு? சட்ட மேலவை. சட்ட மேலவைக்கு தலைவராக இருந்தார். எம்எல்சின்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏக்கு பதிலாக எம்எல்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவர் தான் தலைவராக இருந்தார். சட்ட மேலவைக்கு தலைவர். அவர் தமிழக சட்ட மேலவையினுடைய தலைவர். எம்எல்சி தலைவராக இருந்தார். யாரு? மாப்போசி. அவர் ஆரம்பிச்சுதான் தெரியுமா? அவர் ஆரம்பிச்ச இயக்கம் தெரியுமா? மாப்போசி 1967 வந்து அந்த இயக்கமும் சேர்ந்து டிஎம்கே கூட சேர்ந்தது. தெரியுமா? அவர் 1967 எல்லாம் கூட்டு பண்ணாங்க. ராஜாஜி, மாப்போசி, சிவந்தி ஆதித்தனார் எல்லாமே ஒன்னா இருந்தாங்க. அவர் ஆரம்பிச்ச அமைப்பு பேர் என்ன தெரியுமா?
சலீமா அதை கண்டுபிடி பார்க்கலாம். உங்க நடத்தியே இருக்கிற ஃபரீது மாப்போசி 1967 எலெக்ஷன் அவருக்கு அமைப்பு வச்சிருந்தார். நாம் தமிழர் யார் ஆதித்யநாத் வச்சிருந்தாரு, மாப்போசி ஒரு அமைப்பு வச்சிருந்தார். சரி, ஓகே. சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் அது. கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா அந்த கலிங்கத்து பரண் யாரு, அண்ணாவுக்கு பிடிச்ச செயங்குண்டாரா எழுதினது. அதுலதான் வந்து ஒரிசாவை பத்தி சொல்றாங்க, தமிழகத்தை பத்தி சொல்றாங்க. 2 மாநிலங்கள் அது வருது, ஒடிசாவும் வருது, தமிழகம் வருது. அதை பத்தி நிதிநிலைகளாக சொல்றாங்க. தமிழகம் 2மே வருது. எழுதிக்கோங்கப்பா. பெரிய புராணம் வந்து சமயத்தை பத்தி சொல்லுவது. திருக்குறள் நாலடியார்லாம் அவங்க காலத்து கிடையாது, அது எங்க சங்ககால நூல்கள் அது. அப்புறம் விடை தெரியவில்லை. எழுதிக்கோங்க. மாப்போசி ஆரம்பிச்ச இயக்கத்துக்கு பேர் என்னப்பா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? 1960 இன்னொன்னு ஆரம்பிச்சிருப்பாரு, தமிழ் அரசு கழகம் அப்படின்னு. தமிழ் அரசு கழகம் தான் முக்கியம். மாப்போசி இது தமிழ் அரசு கழகம், தமிழ் அரசு கழகம் முக்கியம். மாப்போசி 1967 எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுவரை ஆண்டது காங்கிரஸ். அந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து தோல்வியுற்று திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அண்ணா தலைமையில் ஆட்சி அமைப்பாங்க. அதுக்கு எல்லாமே கூட்டணியா இருப்பாங்க. யாரு, ராஜாஜி, மாப்போசி, சிவந்தி ஆதித்தனார், முஸ்லீம் லீக்கு எல்லாம் கூட்டணியா இருப்பாங்க. முஸ்லீம் லீக் கூட்டணி உருவாகிறது ஒரு காரணமா இருந்த தலைவர்கள பையன்தான் நீங்க பேசினாரு உங்கள்கிட்ட, மில்லத் இஸ்மாயில்னு சொல்லி. ஓகேவா? அவங்க அப்பா காயிதே மில்லத்லாம் போய் அண்ணாட்ட பேசி கூட்டணி உறுதிப்படுத்தினாங்க. புரியுதா இல்லையா? அண்ணாவிடம் கூட்டணி பேசிய அவருடைய தலைவரின் ஒருவர் அவர். அவங்க பையன்தான் நீங்கள்கிட்ட பேசினார், மில்லத் இஸ்மாயில்னு சொல்லி. இதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. குருமுனி அகத்தியர் நன்னூர் புலவதான் சீத்தரை சாத்தனார். அடியே நீ அருளகன்னு சொன்னார் தெரியுமா? அடியே நீ அருளகன்னு சொன்னவர். போலாமா? அடுத்தது போலாமா? நீ கல்யாண நாளா இன்னைக்கு? இவ்வளவு சுணக்கமாயி போச்சு. திருக்குறள்ல பார்த்தீங்களா என்ன சொல்றாங்க? திருக்குறள் டேஷ் துணிக கருமம் துணிதப்பின் டேஷ் என்பதற்கு எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கொண்ட குரலில் அறிவுறுத்துகிறார். எண்ணி துணிக கரிமம் தெரியுமா? இல்ல, எண்ணி துணிக. எண்ணினா என்ன? சிந்திக்கணும். எண்ணி துணிக கருமம்னா என்ன? எண்ணி என்பது இங்க சிந்தித்தல். எண்ணி துணிக கருமம் எண்ணினா சிந்தித்தல். சிந்தித்து ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும். அதற்கு பிறகு நாம எதுவுமே பண்ண முடியாது. சிந்தித்து இறங்க வேண்டும். ஓகேவா? அப்ப சிந்தித்து அதற்கு பிறகு எண்ணி துணிக கருமம் துணிதப்பின் எண்ணுவோம் என்பது எழுதிக்கும்.
எண்ணி சிந்தித்து செயல்பட வேண்டும். அர்த்தம் தெரிஞ்சாதாம்மா திருக்குறளாக எழுத முடியும். அர்த்தம் தெரியாமல் திருக்குறளை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாது. பகைவாரை தாங்கும் இளம்போர்னா பொறுமை. ஈட்டலும் காட்டலும் வகுத்தலும் வல்லது அரசுன்னு சொன்னார். இப்போ இதெல்லாம் ஒரு அரசனுக்கு தேவை. ஈட்டலும் காட்டலும் வகுத்தலும் தேவை. அப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொண்டு வரணும். போலாமா? போலாம் சார். சித்தர்களை பற்றி பார்க்கணும்பா. இடைக்காட்டு சித்தர் இருக்கிறாருப்பா. ஓகேவா? இயற்பெயர் தெரியவில்லை, அவரை பற்றி தெரியல. இயற்பெயரை நமக்கு தெரியவில்லை. பிறந்த ஊர் தொண்டை நாட்டு இடைக்காடு, தொண்டை மண்டலம் தெரியுமா இல்லையா? அவங்க தான் பல்லவர்கள் ஆண்ட மண்டலம் தொண்டை மண்டலம். இடையர் குலம், ஆடு மேய்ப்பாங்களா இல்லையா, அந்த இடையர் அவர். கொங்கண சித்தரின் சீடர். மொத்தம் 130 பாடல்கள். இவரது பாடல்கள் இடையர்களின் பசுவை பார்த்து இடையர்களின் தலைவனை பார்த்தும் பாடுவதாக அமைந்துள்ளனர். யாதவர்னு சொல்லுவாங்க. இப்போ அடக்கம் பெற்ற ஊர் திருவண்ணாமலை. இடையர்கள்லாம் யாதவர்கள். ஓகேவா? அவங்க தான் இது பண்ணுவாங்க. கால்நடைகள் வளர்ப்புல முக்கியமாக இருப்பாங்க யாதவர்கள் அவங்க. அகப்பை சித்தர். இயற்பெயர் தெரியவில்லை. அகப்பை சித்தர் என்பது மருவு, பெயர் மாறி போச்சு. மொத்தம் 90 பாடல்கள். பேயாக அலையும் மனதை அகப்பேய் என்று பெண்ணாக உருவகித்து முன்னிலைப்படுத்தி பாடியதால் இப்பெயர் பெற்றார் என்று கூறுவார். பெண் மனம் என்று பெண் மாதிரி மாறிச்சுன்னு சொல்றாரு. அடக்கம் பெற்ற ஊர் அழகர்மலை. எழுதிக்குவாங்கப்பா. இடைக்காட்டு சித்தர். நாளைக்கு டெஸ்ட் உண்டுப்பா, கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. யாதவர்கள்லாம் இடையர்கள் பேர் தான் யாதவர்களாக இருந்தப்போ. இப்பயும் யாதவர்கள் தான். இளையான்குடி நாளுக்கு பார்த்தீங்களா? இளையான்குடி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லாம் அதிகமாக இருப்பாங்க. 2 பேருக்கும் இயற்பெயர் தெரியவில்லை. இடைக்காட்டு சித்தருக்கும் தெரியல, அகப்பெய் சித்தருக்கும் அவருடைய இயற்பெயர் தெரியவில்லை. இடைக்காட்டு சித்தர் என்பவர் இடையர்கள். புரிதா இல்லையா? அவங்க தான் பசுவை மேம்படுத்தும். கரெக்டாக எழுதுங்கப்பா. ராபியா பர்வீன். அம்மா படிக்கிறியாம்மா? ராபியா பர்வீன் புரியுதா கிளாஸ்லாம்? ராபியா பர்வீன் நாம சொல்வது கேட்காது நினைக்கிறேன். ராபியா பர்வீன் கேக்குதாமா? கேட்கல போல. கரெக்டா படிங்கப்பா. நாளைக்கு சூர்யா இருக்கானா? தம்பி சூர்யா இருக்காரா? நாளைக்கு மண்டேனி நீ பதில் சொல்ற. ஓகேவா? அந்த ரிவிஷன் ஓகே சார். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேலை.
ராபியா பரிவுன்னு கேட்கல போலுங்க. கரெக்டா எழுதுங்கப்பா. எழுதியாச்சாப்பா? சார் எழுதிட்டு இருக்கேன் சார். பொறுமையா எழுது. இன்னும் அக்பர் பாஷா புரியுதா? அக்பர் பாஷா டைப் தான் பண்ணுவார் கேட்டா, கொஸ்டின் கேட்டா. கரெக்டா படிங்கப்பா. கரண்ட் அஃபேர்ஸ் தான் முக்கியம். வெரி குட், ரைட். கரெக்டா எழுதுங்கப்பா. உண்மையா பண்ணுங்கப்பா. மருவுனா மாறுறது. இப்போ தஞ்சாவூர் வந்து தஞ்சைன்னு மருவாயிருப்பாங்க கேட்பாங்க, கிராமர் கேட்பாங்க. அந்த கிராமர்ல மருவு முக்கியம். இதா இல்லையா? இதான் மருவு. ஒருத்தர் திருவண்ணாமலை மலைக்காட்டு சிட்டரு, இன்னொருத்தர் அழகர் மலை. எங்க இருக்கு சான் அழகர் மலை? உங்க ஊர் தானே அது? மதுரை. மதுரையில் இருக்கு சார். நெக்ஸ்ட் போலாம் சார். போலாமா? ரைட். குதம்பை சித்தர் அடுத்தது. குதம்பை சித்தர் அடுத்தது. இயற்பெயர் தெரியவில்லை. ஓகேவா? குதம்பை என்பது ஒரு காதணி நினைக்கிறேன். ஒரு வகை காதணி. தோடு மாதிரி, அது ஒரு வகை ஸ்டெட்டு மாதிரி ஒரு வகை காதணி. ஓகேவா? அவருடைய பேர் தெரியவில்லை. குதம்பை என்பது ஒரு வகை காதணி. அதனை அணிந்த பெண்ணை முன்னிலைப்படுத்தி குடம்பை என்று விழித்து பாடியதால் குடம்பை சித்தர். அணிந்த பெண்ணை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. இடையறு குலத்தை சேர்ந்த ஊர் இடையறு குலம் தான். அடக்கம் பெற்ற ஊர் மாயூரம். 32 பாடல்கள் பாடுகிறார். மயிலாடுதுறை இல்லையா? மயிலாடுதுறை தான் மாயூரம். இது எத்தனாவது மாவட்டம் தெரியுமா? மயிலாடுதுறை கடைசி மாவட்டமா? என்ன புரியுது? மயிலாடுதுறை மாவட்டம்
கடைசி மாவட்டம் சார். 38 ரீசெண்டா சேர்த்தாங்களா சார்? 38வது மாவட்டம். மாயூரம் தான் மயிலாடுதுறை அணி. கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. குதம்பை என்பது ஒரு வகை காதணிப்பா, காதில் அணியும் ஆபரணம். குதம்பை என்பது ஒரு வகை ஆபரணம், காதில் அணிகின்ற ஆபரணம். அதை போற்றுக்க பெண்ணை அவர் பாடுவதால் அந்த குதம்பை சித்தர்னு அழைக்கப்படுகின்றார். இவரும் இடையர் குலம் தான், புரிதல் இல்லையா? இடையர் குலத்தை சேர்ந்தவர் தான் குதம்பை சித்தர். சித்தர்கள் தான் மருத்துவ முறை கண்டுபிடிச்சாங்க, புரியுதா இல்லையா? இவர்களுக்கான மலை தான் கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு, தெரியுங்களா? கொல்லிமலை அதிக பெண்ட் இருக்கும், ஏர்பின் பென்ஸ் கொல்லிமலை. இது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு, நாமக்கல் மாவட்டம். இந்த பாயிண்ட் முக்கியம்பா. எழுதிட்டேன் சார். போலாமா? கான்ஸ்டிடியூஷன் த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய எழுதுகின்ற போது, தயாரிக்கின்ற போது என்னென்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் பார்த்தீங்களா? டிசம்பர் 9, 1946 கேபினட் தூதுக்குழு தான் நமக்கான அரசியலமைப்பை பரிந்துரை செய்யுது, ஓகேவா? அதுக்கு பிறகு தான் நமக்கான மீட்டிங். எப்போ? டிசம்பர் 9 ஃபர்ஸ்ட் மீட்டிங், முதல் கூட்டம். அப்புறம் டிசம்பர் 11, 1946 என்ன வருது? ராஜேந்திர பிரசாத் எலெக்டட் ஆஸ் அ பிரசிடென்ட். ராஜேந்திர பிரசாத் தலைவராக ஆகிறார். இதுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் அவர் தான், முதல் குடியரசுத் தலைவர் அவர் தான். ஆகஸ்ட் 29, 1947 டிராஃப்டிங் கமிட்டி அப்பாயிண்டட் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆஸ் த சேர்மனாக வர்றாரு, ஓகேவா? அவர் சேர்மனாக வந்துடுறாரு, ஓகேவா? நவம்பர் 4, 1947 டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் சப்மிட்டட். வரைவு அரசியலமைப்பு சமர்ப்பிக்கப்படுகின்றது. நவம்பர் 26, 1949 டிராஃப்டிங் கம்ப்ளீட்டட், முழுவதுமாக எழுதி முடிக்கப்படுகின்றது. ஜனவரி 24, 1950 த ஹேண்ட் ரைட்டிங் கான்ஸ்டியூஷன் சைனது, கையொப்பம் இடப்படுது, கையொப்பமாகும். எல்லா தலைவரும் கையொப்பம் போடுறாங்க, கையொப்பம். அப்புறம் இதை எழுதி முடிக்கிறதுக்கு 2 years 11 months 18 days ஆகிருக்குது இந்த டிராஃப்ட் தயாரிக்கிறது. 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் மேடு ஃபைனலைஸ், 2000 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகுதான் கான்ஸ்டியூஷன் முழுமை பெறுகின்றது. 2000 திருத்தங்கள் வரும். அதற்கு பிறகுதான் இதில் மிக முக்கியமானவர் B.R. அம்பேத்கர் தான். யார்? அவர் தான் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். அப்புறம் ராஜேந்திர பிரசாத், புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் கூட்டமே எப்போ? முதல் கூட்டமே டிசம்பர் 9, 1946 கேபினட் தூதுக்குழு, அமைச்சரவை தூதுக்குழு தான் கான்ஸ்டியூஷனை பற்றி பரிந்துரைக்குது. அமைச்சரவை தூதுக்குழு முக்கியம்.
கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா, எல்லாம் கரெக்டாக தெரியுது. 2000 திருத்தங்கள் வந்து அதற்கு பிறகு தான் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன வருது, செயல்பாட்டுக்கே வருது. அதே மாதிரி December 9, 1946 ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஓகேவா, கம்ப்ளீட்டட் November 26, 1949. அப்புறம் January 24, January 26 வந்து அமுல்படுத்தப்படுகின்றது. January 26, 1915 வந்து இந்தியா குடியரசாகின்றது, அமுல்படுத்தப்படுகின்றது. நம்மை நாமே ஆண்டு கொள்கின்றோம். குடிமக்கள் ஆட்சி குடியரசாக, குடிமக்கள் ஆட்சியாக மாறுகின்றது. நம்மை நாமே ஆண்டு கொள்கின்றோம். எல்லா பாயிண்ட்டும் முக்கியம்ப்பா. டேட்டு, ஈவெண்ட்டு எல்லாமே முக்கியமானது. கரெக்டாக எழுதிக்குவாங்க. சார் ஜனவரி 24 தான் அமைச்சரவை குழுவா சார்? ஆமா, அமைச்சரவை தூதுக்குழு தான் இந்தியாவிற்கான அரசமைப்பை பரிந்துரை செய்கின்றது, ஏற்றுக்கொண்டு. அமைச்சரவை தூதுக்குழு முக்கியம் இல்ல, இந்த தூதுக்குழு தான் பரிந்துரை செய்கின்றது. இந்தியாவிற்கு அரசியலமைப்பு தேவை, அரசியலமைப்பு எழுதுன்னு சொல்லுது. பொறுமையாக எழுதுங்கப்பா, ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். ராஜேந்திர பிரசாத் தலைவர், இடைக்கால தலைவர் யார் இருந்தா? சச்சின் ஆனந்த் சின்ஹா இருப்பார் இடைக்கால தலைவராக. அப்புறம் ராஜேந்திர பிரசாத் தான் நிரந்தர தலைவராக பதவி ஏற்பார். அதே மாதிரி வரைவு குழுவின் தலைவர் தான் PR அம்பேத்கர். 100 முறை 200 முறை இந்த கொஸ்டின் கேட்டுருப்பாங்க. வரைவு குழுவினுடைய தலைவர் யாருன்னு சொல்லி BR அம்பேத்கர் தான் வரைவு குழுவுக்கு தலைவராக இருந்தார். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பா சார். அந்த November 4, 1947 கொஞ்சம் சொல்லுங்க சார். அது டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் சப்மிட்டர், வரைவு, கான்ஸ்டியூஷன் வரைவு வந்து சமர்ப்பிக்கப்படுகின்றது. என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஷெட்யூல் இருக்குது, என்னென்ன எழுதியிருக்குன்னு சொல்லி வரைவு இருக்குமா, ப்ளூ பிரிண்ட், அது டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வரைவு அரசியலமைப்பு சமர்ப்பிக்கப்படுகிறது தமிழ். நிறைய போயிடுச்சுப்பா. சிலபஸ் ஓரளவு கவர் பண்ண முடியும், கவர் பண்ணிக்கிறேன். தமிழ் ஓரளவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி படிங்க. நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, 9வது டெஸ்ட்டு. 9 டெஸ்ட் வச்சுக்கிறோம், அதையும் பார்த்துக்கோங்கப்பா, ஓகேவா? எதையும் விட்டுறாதீங்க, கேர்ஃபுல்லாக உங்களுக்கு இதை கொண்டு வா. நாளைக்கு படிக்க நிறையா இருக்குது. HDI, அப்புறம் மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி, அதில் ஹெல்த்து, எஜுகேஷன், தமிழ்நாடு, இந்தியா, எந்த மாநிலங்கள் வந்து முன்னணியில் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போதான் நாம எளிதாக ஜெயிக்க முடியும். ரிமைனிங் ஒன்லி ஃபார் 19 days ரிமைனிங், ஓகேவா? அதுக்கப்புறம் நாமளே கேட்டாலும் கிடைக்க போகிறது கிடையாது கிளாஸ் உங்களுக்கு. அதாவது பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக படிக்க ஆரம்பிங்க. எழுதியாச்சாப்பா? போலாமா? அப்புறம் கமிட்டிஸ், என்னென்ன கமிட்டிஸ் இருந்ததுன்னு பார்க்குறோம், ஓகேவா? என்னென்ன கமிட்டிஸு கான்ஸ்டியூஷனில் இருந்து பார்க்கணும், கமிட்டிஸ் வந்து பற்றி பார்க்கணும். டிராஃப்டிங் கமிட்டி சொன்னால் பார்த்தீங்களா, கமிட்டி சேர்மன், குழு தலைவர் அவர் இருந்தார். ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி,
பணம் கொடுக்கறது ஸ்டாஃபுங்களை பார்த்து, நிறைய ஸ்டாஃப் இருந்தாங்க அதில். தக்கர். அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டியில் இருந்தாங்க யாரு? அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் ஸ்டாஃப் கமிட்டி, அது வந்து எக்ஸ்க்ளூடிங் பார்ட்டிலி ஏரியா சப் கமிட்டி தாக்கரா இருந்தாரு. ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி ஜேபி கிருபலானி, இந்திரா காந்தியுடைய ஆசிரியர் இருந்தார். ஹவுஸ் கமிட்டி பட்டாபி சீதாராமையா இருந்தார். மைனாரிட்டி சப் கமிட்டி HG முகர்ஜி இருந்தாங்க. நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ட்ரைபல் ஏரியாஸ் கமிட்டி கோபிநாத் படோலி இருந்தார். ஓகேவா? அவர் அஸ்ஸாமில் முக்கியமானவர் கோபிநாத் படோலி. அப்புறம் ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி முன்சி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கமிட்டி ஜவஹர்லால் நேரு, யாரு கூட ஸ்டேட்ஸு, அந்த சுதேசி அரசு கூட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஸ்டேரிங் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஜவஹர்லால் நேரு. யூனியன் பவர் கமிட்டி ஜவஹர்லால் நேரு. அடோக் கமிட்டி ஆஃப் நேஷனல் பிளாக், தேசிய கொடியை பற்றிய கமிட்டி, தற்காலிக கமிட்டி ராஜேந்திர பிரசாத். அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டலும் உங்களுக்கு வந்து ரைட்ஸ் வந்து வல்லபாய் பட்டேல். கமிட்டி ஆன் ஃபங்க்ஷன் கான்ஸ்ட் அசம்பிளி GV மால்வங்கர், அவர் தான் முதல்ல சபாநாயகர். அதுக்கப்புறம் கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ் அந்த ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடிங் ஏரியாஸ் வல்லபாய் பட்டேல். கமிட்டி ஆன் ரூல் ப்ரொசீஜர் ராஜேந்திர பிரசாத். ஸ்பெஷல் கமிட்டி டு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் எக்ஸாமினிங் வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், மிக முக்கியமான அவர். ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி வல்லபாய் பட்டேல். இதில் பார்த்தா எல்லா கமிட்டி அதிக அளவு ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் வருவாங்க. அவங்க தான் அதிக கமிட்டி இருப்பாங்க. மாநிலம் மத்திய அரசுக்கு முழுமையான கமிட்டி ஜவஹர்லால் நேரு இருந்தார். ஓகேவா? அதே மாதிரி ப்ரொவிஷனல் கமிட்டிக்கு வல்லபாய் பட்டேல் இருந்தார். அவர் தான் இந்திய சுதேசி மாநிலங்களை ஒருங்கிணைத்த இந்தியாவின் பிஸ்மார்க்காக இருந்தார். எழுதிக்கும். யூனியன் பவர்ஸ் யார்? அவர் யார் தெரியுமா? ஜீவம் மால்வங்கார் யார்? முதல் சபாநாயகர், இந்தியாவினுடைய மக்களவையினுடைய முதல் சபாநாயகர் அவர் தான். அப்புறம் JP கிருபலானி, அவர் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி. அவர் யார்? 1947ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைகின்ற போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். இந்திரா காந்திக்கு விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருந்தவர். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. கோபிநாத் படோலி போல ஏர்போர்ட் எங்க இருக்குது? கோபிநாத் படோலி பேர் ஒரு ஏர்போர்ட் இருக்கு. எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க இருக்குது பரியது? கோபிநாத் படோலின்னு ஒரு ஏர்போர்ட் இருக்குது. எங்க இருக்குது? இன்னுமாயா தேடுறீங்க? அசாம்ல இருக்கு சார், குவாஹாட்டில. அஸ்ஸாம், குவாஹாட்டி. அவங்க அஸ்ஸாமுடைய மிகப்பெரிய லீடர். நான் சொன்னல, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து நம்ம வந்து இது ரிலேட்டட் பண்ணி பார்க்கணும். கோபிநாத் படோலி வந்து அஸ்ஸாமில் மிகப்பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தவர். அவர் பேரில் அங்கே ஏர்போர்ட் இருக்குது. குவாஹாட்டின்னு இருக்குது. மால்வங்கர் என்பவர் இந்திய நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றத்தின் மக்களவையினுடைய முதல் சபாநாயகர். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருந்தவர். அம்பேத்கர் அவருக்கும் பல விஷயங்கள் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி வல்லபாய் பட்டேலுக்கும் நேருக்குமே பல விஷயங்கள் ஆகாமல் இருந்தது. அதெல்லாம் வந்து அரசியல் தந்திரங்கள், டிப்ளமேட்டிக், அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி இருந்தவங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக காப்பி பண்ணிக்குவோப்பா. இந்த கமிட்டிகள், இந்த கமிட்டியில் டிராஃப்டிங் கமிட்டி ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ப்ரொஃபஷனல் கமிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா அது எதுவும் கை வச்சா உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் எதுவுமே கை வைக்கிறேன். அதில் நீங்கள் எந்த எழுத்து எதுனா நான் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஓகேவா? அதனால கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா எல்லாமே. HG முகர்ஜி ரொம்ப முக்கியம்ப்பா, மைனாரிட்டி சப் கமிட்டி. அவர் என்னவா இருந்தான்னு சோஷியல் புக்கில் படிக்கிறீங்க. HG முகர்ஜி ஒரு பதவியில் இருந்தார். என்ன பதவி? கான்ஸ்டியூஷன்ல ஐயா HC முகர்ஜி வந்து அமைச்சரவை குழுவின் துணைத் தலைவராக இருந்தார் சார். துணைத் தலைவராக இருந்தார். அவர் ராஜேந்திர பிரசாத்துக்கு அடுத்த தலைவராக இருந்தார். அடுத்த கட்ட தலைவர் அவர் தான். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. அதாவது புரியலாம் கேளுங்க. அடோக் கமிட்டினா தற்காலிக குழு. இதில் நேஷனல் ஃபிளாக்ல தேசிய கொடி எப்படி வடிவமைக்கணும், எவ்வளோ நீளம் இருக்கணும், எந்த கலர் இருக்கணும், இதெல்லாம் முக்கியம். அது யார் முதல்ல வடிவமைச்ச தேசிய கொடியா? பிங்காளி வெங்கையாவா?
ஆந்திரா பிங்காலி வெங்கையா. அதுக்கு முன்னாடி முஸ்லீம் வடிவமைச்சாங்க யாருன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர் வடிவமைச்சாங்க. பேகம்னு வரும் சார். அதுவும் முக்கியம். எல்லாம் கரண்டோட இணைத்து படித்தாதான் நம்மளால வந்து அதை ஜெயிக்க முடியும். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. நாளைக்கு டெஸ்ட்டு ப்ரிப்பேர் 50க்கு 50 வாங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணுங்கப்பா. ஸ்லைடு அவ்வளவுதானே சார்? இன்னும் ஸ்லைட் போட்டா நான் என்ன சரி. இல்ல சார், நான் எழுதல, அப்புறமா தான் அட்டவணை போட்டு எழுதி நீட்டா வைப்பேன். அதுக்காக தான் கேட்டேன். டவுட் தான் கேளு, எழுது. பார்த்து படிச்சு டவுட் தான் கேளு. டவுட்டுக்கு சான்னு சொன்னா அதை வந்து இது பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து 8-9 ஸ்லைட்ஸ் ஃபரீடு போதும் குரூப்பில் ஷேர் பண்ணோம். புரியுதா? கரண்ட் அஃபேர்ஸ் 2, ரிவிஷன் 1, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். புரியுதுல்ல? ஒரு நாள் புரியும், இப்போ புரியாது. ஜூன் 9ஆம் தேதி 1:30 மணிக்கு புரியும் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி. அது வரைக்கும் புரியாது. புரியுதா இல்லையா? ஜூன் 9ஆம் தேதி புரியும். கொஸ்டின் வாங்கினோடனே புரிஞ்சிடும் சார். அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு இன்னும் தெளிவாக புரியும்ல. அதுக்காக சொல்ல இந்த வாய்ப்புகள்லாம் திரும்ப கிடைக்காத போது இன்னும் நீங்கள் வருத்தப்படுவீங்க. இதில் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். தேன் கலந்து பால் கலந்து கொடுத்துட்டு இருந்தாங்களே, அடடாடா என்னடா இது வாழ்க்கைன்னு சொல்லி. எனிவே கரெக்டாக இருந்து படிங்க. உங்களுக்கான டெஸ்ட் 9வது டெஸ்ட்டாக நாளைக்கே பெரிய விஷயம் அது. ஓகேவா? எப்படியும் 10-11 டெஸ்ட்டு வரும். எழுதுங்க. அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் வைக்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதையும் பாருங்கள். நல்லபடியாக சர்வீஸ் வாங்க. வேறு எதுவும் கிடையாது. தெரியுங்க, ஒவ்வொரு கமிட்டி ஒவ்வொரு சேர்மன் ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக எழுதுங்க. கோபிநாத் படோலினா கரெக்டாக வரணும். அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன ஏர்போர்ட் இருக்கிறான்னு கரெக்டாக தெரியும். கரெக்டாக எழுதுங்கப்பா. மழை பெஞ்ச உடனே எவாப்ரேஷன் இல்லாதனால அதிகமாக ஹீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? தான் கண்டென்சேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். வெப்பம் தணிக்கப்படவில்லை. வெப்பம் வந்து சார் திருச்சிலாம் மழையே இல்லை சார். இங்கே மழை தூறல், அந்த தூறல் தான் போடக்கூடாது. அப்படி இன்னும் அதிகமாக இருக்கும் வெப்பம். அது வந்து அந்த தண்ணி வந்து எப்படி அயன் பாக்ஸில் தண்ணி போட எப்படி இருக்கும், இருக்கும் அந்த மாதிரி பூமி வந்து கதக்கும். அது இன்னும் வெப்பமாயிடும். மழை பெய்ய நீ இருக்கல, மழை பெஞ்சு கவலைப்படாது. ஓகேவா? நல்லவர் 4 இருக்க மும்மாறி பொழியும். அந்த மாதிரி நீ இருக்கிற மும்மாறி பொழிஞ்சிடும். எழுதியாச்சு அப்பா? கமிட்டி யார், சேர்மன் யார், ரெண்டுத்தையும் பாரு. எழுதியாச்சாப்பா? கரெக்டாக எழுதுங்கப்பா. இல்லை கரெக்டாக பொறுமையாக எழுது. எல்லாமே கமிட்டிஸ் நிறையா இருக்குல்ல, பொறுமையாக எழுத வந்து அதிகமாக இருக்குல்ல, அவசரப்படக்கூடாது அல்லவா? பொறுமையாக எழுதிங்க.